நீங்க கன்சீவா இருக்கீங்களா? எங்க பதிவு பண்ணணுங்கிறதுல உங்களுக்கு குழப்பமா இருக்கா? அதுக்கான வீடியோ தான் கட்டாயம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஹாய்! எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு அ எங்க பதிவு பண்றது? இப்ப கிராமத்துல இருக்கிறவங்களோ, இல்ல நகர்ப்புறங்கள்ல இருக்கிறவங்களோ, எங்க பதிவு பண்றதுன்னு ஒரு குழப்பத்துல இருந்தீங்கன்னா, அந்த குழப்பத்த நான் தெளிவுபடுத்த தான் இந்த வீடியோ போடுறேன். உங்களுக்கு புரியும்னு நெனைக்கிறேன். நல்லா கவனமா கேட்டுக்கோங்க. நம்ம திருமணமாகி வரும்போது, கணவர் வீட்ல இருக்கும்போது, நம்மளுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. கணவர் வீட்ல இருக்கிற இடத்துல, கணவர் ஊர்ல உள்ள சுகாதார செவிலியர், கிராமமா இருக்கட்டும், இல்ல நகரமா இருக்கட்டும், எங்கேயா இருந்தாலும் அங்க உள்ள சுகாதார செவிலியர்ட்ட நம்ம பதிவு பண்ணிருவோம். இதே நம்ம வேலையின் காரணமாக வெளியூருக்கு போறோம். திருமணம் ஆன உடனே வெளியூருக்கு போறோம். அப்ப வெளியூர் போகும்போது, அந்த ஊர்ல உள்ள விஹெச் சென்டர், வில்லேஜ் ஹெல்த் நர்ஸ், கிராம சுகாதார செவிலியரோ, இல்ல நகர்ப்புற செவிலியரோ யார்ட்டயும் பதிவு பண்ணலாமா? அப்படின்ற ஒரு கேள்வி தான் உங்களுக்கு இருக்கும். கட்டாயம் பண்ணலாம். நீங்க 6 மாசம் எந்த ஊர்ல இருக்கீங்களோ, அந்த ஊர்ல கட்டாயம் பதிவு பண்ணலாம். இல்ல நான் 3 மாசம் நான் எங்க ஊர்ல இருந்தேன். அடுத்த 3 மாசம் நான் சென்னைக்கு போறேன். சென்னையில வேலைக்காக நான் சென்னையில இருக்கேன். இல்ல வேற எந்த ஊரோ, பெங்களூர் எந்த ஊர்ல இருக்கீங்களோ, நீ இந்த ஊர்ல இருக்கேன். இப்ப 3 மாசமா இந்த ஊர்ல இருக்கேன். இப்ப 3 மாசத்துல நான் இப்ப கன்சீவ் ஆயிட்டேன். இப்ப நான் எங்க பதிவு பண்றது? அப்படின்னு ஒரு குழப்பம்னா, நீங்க எங்க சென்னையில தானே இருக்கீங்க. சென்னையில இருந்தப்ப தானே நீங்க கன்சீவ் ஆயிருக்கீங்க. எந்த ஊர்ல வேலைக்காக போன ஊர்ல தானே கன்சீவ் ஆயிருக்கீங்க. அப்ப கட்டாயம் நீங்க அந்த ஊர்ல பதிவு பண்ணலாம். ஏன்னா, இனி நீங்க அங்க தான் இருக்க போறீங்கங்கிற பட்சத்துல, நீங்க அங்க பதிவு பண்றது தான் உங்களுக்கு நல்லது. இல்ல நான் வந்துருவேன், ஊருக்கு வந்துருவேன். அப்படின்னா 7 மாசத்துல வந்துருவேன். 7 மாசம் உள்ள அங்க தானே நீங்க கட்டாயம் நீங்க இருக்கிற இடத்துல தான் பதிவு பண்ணணும். நீங்க 7 மாசத்துக்கு அப்புறம் வரும்போது அந்த RCHID நம்பர எடுத்துட்டு வந்தீங்கன்னா, இங்க உள்ள சுகாதார செவிலியர் உங்கள ஃபாலோ பண்ணிப்பாங்க. விசிட்டர்ல காமிச்சு அவங்க அங்கேருந்து இங்க எடுத்து ஃபாலோ பண்ணிப்பாங்க. அதனால நீங்க ஒரு குழப்பத்திலேயே இருக்காதீங்க. ஐயோ! நம்ப எங்க போய் பதிவு பண்றதுன்னு இந்த குழப்பத்துல இருந்தீங்கன்னா, உங்களுக்கு சரியான அந்த கன்சீவா இருக்கும்போது ஒரு ட்ராவல் உங்களுக்கு சந்தோஷமா இருக்காது. அதனால இந்த குழப்பத்த நீங்க விட்டுருங்க. நம்ம எங்க இருக்கோமோ அங்க பதிவு பண்ணணும். நான் வாடகை வீட்ல இருக்கேன் அப்படிங்கும் பட்சத்தில வாடகை வீட்டு ரசீது, இல்ல ஒத்திக்கி இருக்கோம், வேலைக்காக போய் ஒத்திக்கி இருக்கோம்னா, ஒத்திக்கி உள்ள ரசீது. இது மாரி நம்மளோட ஏதாவது இருக்கும். ஒரு வேலையோட ஐடி கார்டு ஏதாவது வச்சிருப்போம். அத வச்சு அந்த சிஸ்டர்ட்ட சொன்னீங்கன்னா, "இங்க பாருங்க இவ்வளோ இவ்வளோ நாளா இங்க இருக்கோம். 1 வருஷமா இருக்கோம். 6 மாசமா இருக்கோம்ன்னு" சொன்னீங்கன்னா, கட்டாயம் பதிவு பண்ணி தருவாங்க. உங்கள அலைய விட மாட்டாங்க. உங்களுக்கான சர்வீஸ கட்டாயம் அவங்க ஒண்ணு ஒண்ணா அப்பப்ப செய்ய வேண்டியத கட்டாயம் சொல்லுவாங்க. இதுல ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா, நீங்க எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு சரியான விளக்கம் குடுக்குறேன். தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.